ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியான கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய 1/2 கிலோ அளவு கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். திக்னஸ் வந்து ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தண்ணியில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் திக்னஸ் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கருணக்கிழங்கு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட் அது நனையிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு தடவை கருணக்கிழங்கு வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியாக கட் ஆகணும். மூடி போட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த கருணக்கிழங்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் இருக்கும். அதை வந்து வடிகட்டிட்டு நம்ம இந்த கருணக்கிழங்குக்கு வேண்டிய மேரினேஷன் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து தனியாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு சுவைக்காக. இதுக்கு பதிலாக நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்க்குறதா இருந்தால் 1/2 மூடி எலுமிச்சை பழம் எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு வந்து புளி தண்ணி திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். நம்ம இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கு பீசஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். நம்ம காய் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையிலையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆனால் இதுவே ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி காய் வேக வச்சிட்டோம். இப்போ தோசை பேன்லேயே வந்து சட்டுன்னு வந்து இது குக் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து திருப்பி போட்டு இப்படி 3 டைம் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு சூப்பராக வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், எந்த ஒரு வெரைட்டி ரைஸ்க்குமே இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.